I will run, I will climb, I will. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமப்படுவதாக இந்த நாளத்தின் சமூகத்துல கடந்து விட்டு கர்த்தரை ஆராதிக்கப்படியாக கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கிற நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடனாக முழுவது கர்த்தர் நம்மை கண்மணி போல கர்த்தர் பாதுகாத்தார். எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்தது. கடந்த 8 மாத காலங்களாக ஒரு தாயின் மேலானவராய், தகப்பன் மேலானவராய், ஒரு கோழி தன் குஞ்சுகளை சிறன் கீழ் மறைக்கிறது போலவும், ஒரு கழுகு தன் குஞ்சுகளை சட்டின் கீழே சுமக்கிறது போலவும் நம்முடைய தகப்பன் நம்மை அழகாக சுமந்து பாதுகாத்து இந்த 9வது மாதத்துடைய முதல் நாளிலும் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். எத்தனை பேர் இந்த உலக ஓட்டத்தை முடித்துக் கொண்டிருக்கிற போது, எத்தனை பேர் இந்த நாளை காண முடியாதபடி விடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது, ஒற்றுக்கும் தகுதி இல்லாத நம்மை கர்த்தர் ஜீவனுள்ள தேசத்தில் உள்ள சாட்சியமாய் கர்த்தர் நம்மை நிறுத்தி இருக்கிறார். கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. சற்று நேர சிந்தனைக்காக வேதாகமத்தை வாசித்துக் கொள்ளலாம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை ஒரு சத்தத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? வாசித்த வேத வசனத்துக்கு நேராக ஒரு விஷயம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி என்னோடு கூட பேசும் ஆண்டவரை. கடனாட்கள கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்தது. என்னோட வார்த்தையை நம்மை நடத்தினது, உயிர்ப்பித்தது, சமாதானத்தை கொடுத்தது. ஒரு நாட்கள் இந்த வார்த்தை நம்மை நடத்தும்படியாய், இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தை கர்த்தர் தரும்படியாய், இந்த மாதத்துக்குரிய தீர்க்கதரிசன வார்த்தையில கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் எல்லாரும் அவரை நோக்கி பார்த்து பேசலாமே. உமது கோல், உமது தடை உங்களை தேற்றும் என்று கர்த்தர் வார்த்தை செய்யப்பட்டிருக்கிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. உன்னுடைய வார்த்தை நம்மை பிழைக்க வைக்கப்படியா, நம்முடைய ஆத்மாவில் சோர்ந்து துவைத்து போயிருக்க நாம் உயிர்ப்பிக்கப்பட்டபடியா. மனுஷ சத்தம் வேண்டாம், உங்க சத்தங்கள் நடுவில் துணிக்க வேண்டும் ஆண்டவர. மனுஷ சத்தத்தை கேட்டு மாற்றப்பட்டோம், மனுஷ சத்தத்தை கேட்டு சலித்து போனோம், மனுஷ சத்தத்தை கேட்டு துக்கப்பட்டோம். இன்றைக்கு கர்த்தருடைய சத்தம் நம்முடைய நடுவில் துணிக்கட்டும். கடந்த 8 மாத காலங்களை சுமந்த தகப்பனுக்கு நன்றிகளை சொல்லி 9வது மாதத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பேசும்படியா. ஜீசஸ் நெருக்கப்பட்டு மடிதிடாமல் கர்த்தராமை காத்ததாலே, நெருக்கப்பட்டு மடிதிடாமல் கர்த்தராமை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடு, அல்லேலூயா என்றார் துதிப்போம். அவரை போற்றி துதித்து பாடு, அல்லேலூயா என்றார் துதிப்போம். தொழுத்து சோர்ந்து வைக்கனாகாவிது தேவன் அவர்க்கு சத்துரு சேவை. தொடர்ந்து சோர்ந்தையும் வைக்கனாகாவிது தேவன் அவர்க்கு சேர்ச்சாரு. அவர் அல்லவர், அவர் கிருபை சேர்ச்சாரு. அவர் அல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. கிருபை
பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது பாதுகாத்தாரே அவர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளது பாதுகாத்தாரே அவர் எல்லா வாய்களும் திறக்கப்பட்டு கத்தனவை பாதுகாத்தாரு ஜீவன தேசத்துல கத்தனவை ஜீவன சாட்சியமாய் நிறுத்தினாரு அவருடைய மனிதனை சத்ருவானவர் எத்தனையோ கண்ணிகள் எத்தனையோ தாக்கங்கள் எத்தனையோ கிரியை கொண்டு வந்த போதெல்லாம் கத்தனவை தீர்வுகளை அனுபவித்தாரு அந்த நல்ல தேவனுடைய கைகளை தட்டி உயர்த்துவோமா ஹல்லேலூயா தகப்பனே அவன் துதிக்கிற மாட்டவரே அவன் ஸ்தோத்திரிக்கிற ஆட்சா ஹல்லேலூயா நன்றி தகப்பனே அவன் துதிக்கிற மாட்டவரே மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்டது மகிழ்ச்சியுமான இந்த நல்ல ஓய்வு ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த 9வது மாதத்தினுடைய முதல் நாளிலும் தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கும்படி கர்த்தருக்கு பாராட்டி இருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சற்று நேரம் வார்த்தைகளை கடந்து வருகிறோம். இருவரோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. பேசுறது நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னீர் ஆண்டவரே. அவருடைய வார்த்தைகள் நடுவில் துணிக்கப்பட்டபடியாக ஜெபிக்கிறோம் அப்பா. மனுஷ சத்தம் வேண்டாம் ஆண்டவரே, சுயமான வார்த்தைகள் வேண்டாம் ஆண்டவரே. அவருடைய சத்தப்பட்டு சிறந்த வார்த்தைகளாக வெளிப்படும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே. தாகத்தோடு வாஞ்சையோடு கண்ணீரோடு ஏக்கத்தோடு தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரே பல தரப்பட்ட விண்ணப்பங்களோடு வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு தகப்பனே. இந்த நாளில் அவருடைய பிள்ளைக்கு ஏற்ற வாக்குறுதி வார்த்தைகளுமாய் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயங்களும் விளக்கத்தின வார்த்தை வெளிக்கப்பட்டுவதாக அவருடைய வார்த்தை கேட்ட போது ஏதாண்டு உள்ளம் திறக்கப்பட்டது போல இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய இருதயங்களும் திறக்கப்பட்டபடியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது அவருடைய பிரசன்னம் ஆண்டவரே தேவ சமூகத்திடத்தில் அபரிதமாக வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா சோர்வின் ஆவிகள் வெளியேறுவதாக, எல்லா கலனத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக, எல்லா தூக்கமேகத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக, ஒவ்வொரு வேகத்தின் புதிய பலத்தினாலே உற்சாகத்தினாலே கத்து நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை அனுப்பிவிட பிள்ளைகளை இப்பொழுது கத்து விடுவிப்பீராக. அவருடைய வார்த்தை இறங்கி கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சற்று நேரம் பாதத்தில் அமர்ந்து இருக்கிறவையா பேசும்படியாக ஜெபிக்கிறேன். பேசுற மறைத்து வெளிப்படுவீராக. நீங்க பெருகுங்க நான் சிறுகிறேன், நீங்க வெளிப்படுங்க நான் மறைந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். வாசித்த வேத வசனத்தை ஒரு விசை கூட வாசிய கேட்கலாம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிய கேட்கலாம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறதுமாகிய உமக்கொப்பானவர் யார்? அருமையான ஒரு வேத வசனத்தை வாசிக்க கேட்டோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யாரையும் ஒப்பிட முடியாதார். நீர் துதிகளில் பயப்படத்தக்கவரும் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் அற்புதங்களை செய்கிறோமாகிய உமக்கொப்பானவர் யார்? நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் செய்கிற அற்புதங்களுக்கு ஒப்புமையாக ஒப்பாக எதையுமே ஈடாக்க முடியாது. வேதனை வாசிக்கும் போது பல தரப்பட்டதான அற்புதங்கள் அடையாளங்களை தேவன் செய்திருக்கிறார். பலத்த பெரு காரியங்களை செய்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 9வது மாதத்துல கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்த செய்தியுமாய் தீர்க்க தரிசன செய்தியுமாய் எப்படிப்பட்ட அற்புதம் என்கிற தலைப்பின் கீழ் அந்த வார்த்தையை உங்களோடு கூட ஆண்டவர் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். எப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்கிறவர், எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிறார், செய்து முடித்திருக்கிறார் என்று வேதத்தில் அநேக காரியம் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குதான் வேதத்தில் சொல்லப்பட்டது போல அற்புதங்களை செய்கிறதுமாகிய உமக்கு
உமக்கு ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிறவர். அந்த அற்புதங்களுக்கு செய்கிறவர். அவருக்கு ஈடாக யாரை ஒப்புமையாக கொடுக்க முடியாது. அவரை போல யாருமே அற்புதங்களை செய்ய முடியாது. வேதத்தில் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட அற்புதங்களை செய்கிற தேவன். இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உற்சாகமாய் கைகளை தட்டி ஒரு வாக்குத்தத்த செய்தியுமாய் தீர்க்கதரிசன செய்தியுமாய் கர்த்தர் நம்மளோடு கூட சொல்லுகிறார். அவர் அற்புதங்களை செய்கிற தெய்வம். அற்புதங்களை செய்கிறவருமாய் உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லப்பட்டது போல இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய நடுவில் பலத்த காரியங்களையும் அற்புதங்களை கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. வீட்டில் வாசிக்கிற அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். வீட்டில் வாசிக்கும் போது உமக்கு ஒப்பானவர் யார் அற்புதங்களை செய்யத்தக்கதாக? அவர் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறவர்? ஒன்று வேதம் சொல்லுகிறது, நினைவு கூறத்தக்கதான அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. எப்படி அற்புதங்களை செய்வாராம்? நினைவு கூறத்தக்கதாக. நாம் நினைவு கூறத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை நம்ம திரும்பி பார்க்கும் போது எத்தனையோ அற்புதங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார். அவர் செஞ்ச அற்புதங்களை நினைத்து பார்க்கும் போது அது ஆச்சரியமாய் இருக்கிறது, அற்புதமாய் இருக்கிறது, அளவிட முடியாததா இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய நடுவில் கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தம், நீ நினைவு கூறத்தக்கதான அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஒன்று நாளாகவும் அதனுடைய 16ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கு நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா. அவர் செய்த அதிசயங்கள், அவருடைய அற்புதங்கள், அவருடைய வாக்கு நியாய தீர்ப்புகளை நினைவு கூறுங்கள். நம்முடைய ஆண்டவர் நினைவு கூறத்தக்கதாக அற்புதங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். நினைவு கூறத்தக்கதான அற்புதம் என்று சொல்லும் போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட ஆண்டவர் அவருடைய வனாந்திர பாதையில நடத்தி வந்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட சந்ததியாகிய ஜனத்தை கர்த்தர் கொண்டு வந்து தேசத்தை சோதரிக்க போகும் முன்னாடி உபாகமம் 6ஆம் அதிகாரம் 21-22 வசனத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இவ்வளவாய் சொல்லுகிறார், நீ உன் புத்திரனை நோக்கி, தாங்கள் எகிப்திலே பார்வோனுக்கு அடிமைகளாய் இருந்தோம், கர்த்தர் பலத்த கையினால் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். கர்த்தர் எங்கள் கண்களுக்கு முன்பதாக எகிப்தின் மேலும் பார்வோன் மேலும் அவர் குடும்பம் அனைத்தின் மேலும் கொடிதான பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் விளங்க பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்திரத்தின் வழியாக கடந்த ஒரு பாதையிலே அநேக அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தர் செய்கிறார். செய்து கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அவர் செஞ்ச மகத்துவமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் சொல்ல வேண்டும், நினைவு கூற வேண்டும் என்று ஆண்டவர் அவளோடு கூட சொல்லிக் கொண்டிருக்கிற அநேக காரியத்தை பார்க்க முடிகிறதா. தேவ பிள்ளையே, ஆண்டவர் நமக்கு செஞ்ச அற்புதங்கள் அடையாளங்கள் நினைவு கூறத்தக்கதா இருக்கிறது. அவருடைய அற்புதங்களை நினைவு கூற வேண்டும். தேவன் தன்னுடைய ஜனத்தோடு சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வந்து சிவந்த சமுத்திரத்தில் எப்படி கர்த்தர் கொண்டு வந்தார், அது கொண்டு வந்த பாதைகளை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். உபாகமத்தில் வாசிக்கும் போது நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், நடக்கிற போதும், படுத்திருக்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவனுடைய அற்புதங்களை அடையாளங்களை நினைவு கூற வேண்டும். நினைவு கூறத்தக்கதான அற்புதங்களை கர்த்தர் நமக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை தன்னுடைய ஜனத்தோடு சொல்லப்படுகிறது. நாம் நடத்தி வந்த பாதைகளை ஒரு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து எப்படி கடந்து வந்தார் என்பதை, அந்த அற்புதத்தை நினைவு கூற வேண்டும். இன்று தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எத்தனையோ அற்புதங்களை செஞ்சிருக்கிறார், எத்தனையோ அடையாளங்களை கர்த்தர் செஞ்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தப்புவிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது, நம்முடைய வாழ்க்கையில எழுந்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது, நம்முடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லப்படுகிற சூழ்நிலை வந்தது. ஆனாலும் அந்த இடத்துல எல்லாம் கர்த்தரை அற்புதமாய் ஆச்சரியமாய் தப்புவித்திருக்கிறார். அவர் செஞ்ச நன்மைகளை ஒருபோது மறக்க கூடாது என்று வேதத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட வாக்குத்தத்தமாய் உடன்படிக்கை கர்த்தர் சொன்னார். வேதத்தில் தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், தேவரீர் எனக்கு செய்த சகல உபகாரங்களுக்காகவும் நான் என்னத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அவர் எனக்கு செஞ்ச உபகாரத்தை, அவர் எனக்கு செஞ்ச நன்மையை, அவர்
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே ஒரு பழமொழி சொல்லுவாங்க மலையாளத்தில், அந்த விட்ட குத்தம் போல. ஹல்லேலூயா. அப்படின்னா அநேகர் ஏதோ ஒண்ணு பறிகொடுத்தது மாதிரி ஏதோ யோசிச்சு ஏதோ வேடிக்கை பொருளாய் காட்சி பொருளாய் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். கடந்த தேவச்சனமே கடந்த நம்முடைய தேசத்துல புலம்பல் இருந்துச்சு, கடற்கரை கண்ணீர் இருந்துச்சு, இழப்பு இருந்துச்சு. ஆனாலும் உன்னை மனை கத்தர் சேதம் இல்லாதபடி இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார வச்சதுன்னா 8 மாத காலங்களாய் கத்தர் ஒரு குறைவில்லாதபடி கத்தர் நடத்தினார். எப்படி துதிக்காம இருக்க முடியும்? எப்படி நன்றி சொல்லாம இருக்க முடியும்? எப்படி அவரை நினைவு கூறாம இருக்க முடியும்? எப்படி அவர் நமக்கு செஞ்ச அற்புதத்தை வர்ணிக்காமல் இருக்க முடியும்? ஐயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டியது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இருக்கணும். ஆமென். ஊழியக்காரங்க நன்றி சொல்லுங்க, கையை தூக்குங்க, கையை கொட்டுங்க, கையை தட்டுங்க, கண்ணை மூடுங்க, இப்படி சொல்லி சொல்லுகிற ஒரு நன்றியும் அது தேவன் ஏறெடுக்கிற நன்றி அல்ல. ஹல்லேலூயா. தாவீது ஆழத்திலிருந்து சொல்லுகிறார், தேவன் எனக்கு செஞ்ச சகல உபகாரங்களுக்காகவும் என்னத்தை செலுத்துவேன். எனக்கு ஒரு செஞ்ச உபகாரத்தை என்னால வாழ்நாள் முழுவதும் மறக்கவே முடியாது. அதற்காக கடைசி வரைக்கும் என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உம்முடைய நாமத்தை சொல்லிக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு செய்கிற அற்புதம் நீ மறந்து போகாத அற்புதமாக இருக்கும். நினைவு கூறத்தக்கதான அற்புதங்களை செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் நினைவு கூறுங்கள். அருமையான பக்தர் பாடும்போது பாடினார், கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். அவன் நம்முடைய கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கும் போது நமக்கு தோணும் கர்த்தர் செஞ்ச அதிசயங்களும் அற்புதங்களும் அளவிட முடியாதவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அற்புதமாய் ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நினைவு கூறத்தக்கதான அற்புதங்களை செஞ்சு இந்த வாழ்க்கையில நீ நினைவு கூறும்படியாய் சில அற்புதங்களுமாய் கர்த்தர் இந்த பகல் வேளை வாக்குத்தத்தோடு உரைத்துக் கொண்டிருக்கிறார். நினைவு கூர்ந்து ஒரு சில பிள்ளைகளை கர்த்தர் அற்புதத்தினாலும் அநியாயங்களாலும் நினைவு கூறுகிறார் என்று கர்த்தர் வாக்குக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஒரு பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து தேசத்தை நினைவு கூர்ந்து தன்னுடைய ஜனத்தை அந்த தேசத்தின் வழியாக கர்த்தர் பாதையில கொண்டு போய் நடத்தினார் என்றும் அந்த தேசத்தை சுதந்தரிக்க வைத்தார் என்றும் வேதத்துல தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். ஏன் ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம், அவர் சொல்லுகிற வார்த்தை நினைவு கூர்ந்து கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, வாக்கு மாறி போக ஒரு மனுபுத்திரனும் அல்ல. சொன்னதை செய்யாதிருப்பாரோ என்று கர்த்தருடைய வார்த்தை உரைக்கப்படுகிறது. அப்படியானால் அன்றைய சுழற்சலோடு கர்த்தர் பண்ணின வாக்குத்தத்தம் ஒரு பிதாக்களோடு பண்ணின வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து தேவன் அந்த இடத்தில் அற்புதங்களினால தன்னுடைய ஜனத்தை தேவன் நிரப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமோடு கூட கர்த்தர் சொன்னார், உனக்கு ஏற்ற நேரத்தில் ஒரு புத்திரனை பாக்கியத்தை கொடுப்பேன். ஒரு காலகட்டத்தில் ஒரு மனைவி ஒரு குமாரனை அணைத்துக் கொள்வாள் என்று ஆண்டவர் சொல்லி ஏற்ற நேரம் வரும்போது ஆபிரகாமோடும் சாராவோடும் பண்ணின உடன்படிக்கை நினைவு கூர்ந்து அதே இடத்துல கர்த்தர் 100 வயதில் ஒரு குமாரனை கொடுத்து நினைவு கூர்ந்து கர்த்தரோட அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களோடு கூட கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை சொல்லி இருக்கலாம், அநேக அடையாளங்களோடு கூட கர்த்தரோடு கூட பேசி இருக்கலாம், தீர்க்கதரிசனம் மூலமாய் பேசி இருக்கலாம், வேத வசனத்தின் மூலமாய் பேசி இருக்கலாம், ஊழியக்காரர் மூலமாய் பேசி இருக்கலாம், ஜெபிக்கும் போது பேசி இருக்கலாம், பாடல் மூலமாய் பேசி இருக்கலாம், வேத வாசிக்கும் போது பேசி இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் என்ன சொன்னாரோ, எதை சொன்னாரோ அது வரும்போது மாறுகிறவரல்ல, நினைவு கூர்ந்து சொன்னதை நிறைவேற்றுகிற தெய்வம் அவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆண்டில கர்த்தர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஹல்லேலூயா. மாசம் 9 ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் காடாவது உள்ள இருக்கா?
அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். வாக்குத்தத்தத்தில் அவர் ஒருபோதும் மாறுகிறவர் அல்ல. என்ன சொன்னாரோ சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு போதுமான தேவனாயிருக்கிறார். நினைவு கூறுகிறவர், நம்மை நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிறவர். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் நினைவு கூறும் போது, அவர் நம்ம நினைத்து பார்க்கும் போது, அவர் நமக்கு செய்கிற அற்புதங்களும் ஆச்சரியமாயிருக்கும். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, 9வது மாதத்துல வந்திருக்கிற என்னை நினைவு கூர்ந்து ஆசீர்வதியும் ஆண்டவர். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அது சொல்ல முடியாது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கின்றன. அப்படியான கர்த்தர் என்ன சொன்னாரோ, என்ன பேசுகிறாரோ, என்ன வாக்குரைத்தாரோ, அதை தன்னுடைய ஜனத்திற்கு ஏற்ற நேரம் வர்ற போது நினைவு கூர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். அவர் சொல்லுகிறார், நினைவு கூறத்தக்கதாய் அற்புதங்களை செய்வர். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த மாதத்துல கர்த்தருக்கு நினைவு கூறத்தக்கதாய், நினைவு கூர்ந்திய வாழ்க்கை அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமோடு சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்தார். அந்த நினைவு கூர்ந்த அற்புதத்தை கர்த்தர் செய்தார். இஸ்ரவேல் ஜனத்தோடு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை உரைத்தார். அதை நினைவு கூர்ந்து கர்த்தர் அற்புதங்களை செஞ்சார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் 9வது நாள் ஒருவருக்கு சோர்ந்து வந்திருக்கலாம், துக்கத்தோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம். 8 மாதங்கள் ஓடி போயிட்டு, 8 மாதங்கள் வாழ்க்கையில வீணாக போயிட்டு, ஆசீர்வாதங்கள் இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, உயர்வு இல்லை, வாழ்க்கையில வெற்றி இல்லை, வாழ்க்கையில மேன்மை இல்லை என்று சொல்லி துக்கத்தின் இடத்துல வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் நினைவு கூறத்தக்கதாய் அற்புதங்களை செய்கிற தேவன். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாற உண்மையாளரே. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாற உண்மையாளரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. தேவனே நீயே பெரியவர், பெரியவர் தேவனே, நீயே பரிசுத்த, பரிசுத்த தேவனே, நீயே நல்லவர், நல்லவர் தேவனே, நீர் வல்லவர், வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய வாக்கை நம்பி வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருடைய வாக்கை இன்னைக்கு நம்புறீங்க? ஆண்டவர்களை பார்த்து சொல்ல, நான் உனக்கு நினைவு கூறத்தக்கதை சில அற்புதங்களை செய்ய போகிறேன். நினைவு கூறத்தக்கதை சில அற்புதங்களை செய்ய போகிறேன். நீ யாரையெல்லாம் நினைச்சு பாத்தியோ, யாரெல்லாம் அவங்க விட்டு போனாங்களோ, அவங்க முன்னாடி கர்த்தரை நினைவு கூர்ந்து அவருடைய நன்மையால கர்த்தரை திருப்தியாக்குவதற்கு இந்த மகளோட தேவ ஜனத்தோட ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் உரைத்து கொண்டிருக்கிறார். தீர்க்கதரிசன செய்தி நினைவு கூறத்தக்கதான ஒரு அற்புதம், நினைவு கூறத்தக்கதான ஒரு அற்புதம். உன்னமான ஹத்துராதனா வைனாரனா நீவல ஹத்தஸ் கௌடே ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நினைவு கூர்ந்து கர்த்தரை அதிசயத்தை செய்கிறவர். ஆமென். நினைவு கூர்ந்து கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். நாம் நினைவு கூறத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. நினைவு கூறுகிற தேவன் சொன்னதை ஏற்ற நேரம் வரும்போது தீவிரமாய் கர்த்தர் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் காலங்கள் மாறி போயிருக்கலாம். என்ன சொன்னாரோ உன் தலைமையில் அது இருக்கிறது. ஏற்ற நேரம் வரும்போது கர்த்தர் நினைவு கூர்ந்து அதை செய்வதற்கு போதுமான தேவன். ஹல்லேலூயா. நம்ம நினைப்பு ஆண்டவர் சொன்னார், என்ன செய்கிறாரோ. ஒருவேளை ஊழியக்காரர் அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார், அப்படி சொன்னார், ஏன் எனக்கு நடக்கவில்லை. ஆனால் எதை கர்த்தர் சொல்லுகிறாரோ நினைவு கூறத்தக்கதாய் கர்த்தர் செய்கிறவர். ஹல்லேலூயா. என்னுடைய 14வது வயதில் ஆண்டவர் இவனமாய் சொன்னார், உன்னை நான் அநேக ஸ்டேஜில் மேல கொண்டு போய் என்னுடைய வார்த்தையுமாய் உன்னை நான் நிற்க வைப்பேன். என்னுடைய வார்த்தை அதிகாரத்தோடு பேசுவேன். இது 14வது வயதில் ஆண்டவர் என்னோடு பேசும்போது நான்
சரியா யார்கிட்ட பேசாத ஒரு மனுஷி. அல்லேலூயா. அவன் எனக்கு பயங்கர, நான் சொல்லியிருக்கேன், எனக்கு பயங்கரமான கூச்ச சுபாவம். அல்லேலூயா. பொம்பளைல பார்த்தாலே பேச மாட்டேன். 14வது வயதுல கர்த்தரோடு சொல்லுகிறார், அவன் அநேக இடத்துல போய் இந்த வார்த்தை நீ போய் வைப்பேன். அல்லேலூயா. அவன் நான் நினைக்கிறேன், நானா அது சம்பவிக்குமா? ஆனாலும் கர்த்தர் மேல எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு, நம்பிக்கை உண்டு. ஆனா எதிர்பார்க்கவே இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கேன், எனக்கு ஊழியம் பிடிக்காது, ஊழியக்காலே பிடிக்காது. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது எப்படி இது சாத்தியம் என்கிற ஒரு கேள்விக்குரிய வாழ்க்கையில் இருந்துச்சு. அல்லேலூயா. 14வது வயதுல சொன்னவர் தேவ பிள்ளையை நான் மறந்துட்டேன். அல்லேலூயா. ஆனா என்னுடைய கட்டங்கள் என்னுடைய இஷ்ட பிரகாரமாய் கடந்து வரும்போது ஒவ்வொரு இடத்துல அவருடைய வார்த்தையை நடத்த ஆரம்பித்தது, இழுக்க ஆரம்பித்தார். இது எல்லாம் பாது, இது எல்லாம் வழி என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல இழுக்க ஆரம்பிச்சார். அல்லேலூயா. அன்னைக்கு சொன்னது கர்த்தர் 2014 கர்த்தர் என்னோடு கூட செய்ததை இன்னைக்கும் ஆச்சரியமாய் இருக்கிறது. கர்த்தர் ஆச்சரியமாய் கொண்டு போயிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன். அல்லேலூயா. நிறைவு கொண்டிருக்கிறேன். கர்த்தர் சொன்னா நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. இந்த வருடங்களுக்கு முன்பதாய் ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அது இதுவரைக்கும் எனக்கு நடக்கல, சீக்கிரமா நடக்கும் போது உங்கள்ட்ட சொல்லுவேன். அல்லேலூயா. ஒரே ஒரு விஷயம் மட்டும் கர்த்தரோடு சொன்னோம், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வருஷங்களா பெண்டிங்ல இருந்துட்டே இருக்கு. அல்லேலூயா. சின்ன வயசுல கர்த்தர் எனக்கு சொன்னது இதுவரைக்கும் நடக்கல, ஆனா அது சீக்கிரமா முன்னாடி வந்து கொண்டு இருக்கிறது, சீக்கிரமா நிறைவேறும். அல்லேலூயா. பாக்குறாங்க, என்ன சிஸ்டர் சர்ப்ரைஸா வைக்கிறீங்க, அதை கூட சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒருவேளை கேட்கலாம். அது ஆண்டவர் செய்யும் போது, அதை அனுபவிக்கும் போது, அதை பாதுகாப்பு போகும்போது நிச்சயமா சொல்லுவேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்னுடைய 16வது வயதுல சொன்னது எனக்கு அதுக்கப்புறம் வாலிப நாட்கள் தாண்டி போனது, அதுக்கப்புறம் திருமணம் ஆனது, அதுக்கப்புறம் பிள்ளைகள் பிறந்தாங்க, அதுக்கப்புறம் கொண்டு வந்து அந்த ஸ்டேஜ்ல நிறுத்தி சொல்லு, என் வார்த்தையை சொல்லு, தைரியமா சொல்லு அப்படின்னு எனக்கு கர்த்தர் ஓடி 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 அந்த வார்த்தை மணிக்க வைக்கிறார். நினைவு கூறுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை போய் சொல்லவே இல்லை என்றார். ஹalleluya. இன்னைக்கு தேவ பிள்ளை கர்த்தர் உங்களோட பேசி இருக்கலாம். நீ வெளிநாட்டுக்கு போவேன்னு சொல்லிருக்க, வருஷம் எத்தனை ஆயிடுச்சு சிஸ்டர், ஒண்ணு நடக்கல, சீக்கிரமா போவையா, கையை தட்டி 9வது மாதத்துல கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நினைவு கூறத்தக்கதான அற்புதத்தை நான் சொன்னது நினைவு கூறுகிறேன். உனக்கு ஒரு காலம் உனக்கு தீவிரித்து வந்து கொண்டிருக்கிறதா. அல்லேலூயா. அல்லேலூயா. சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றுகிற தேவன், சொன்னதை நிறைவேற்ற வாழ்க்கையில முடிக்கிற தேவன். உங்களோட கர்த்தர் சொல்லி இருக்கலாம், அநேக காரியத்தை சொல்லி இருக்கலாம், உயர்த்துவ, வாழாக்காம தலையாக்குவ, மேன்மையாக வைப்ப, அதிசயமா வைப்ப, உன் வாழ்க்கை இருக்கும், வாழ்க்கை செழிக்கும் அப்படிலாம் கர்த்தர் சொல்லி இருக்கலாம். என்ன சொன்னாரோ எழுதி வச்சுக்கோ, திரும்ப கர்த்தர் நினைவு கொடுத்து சொல்லுங்க, உன் மடிநாடு திரும்பது அழகு கடுக்க வேண்டும், அவனுக்கு கொலைக்கு சரிந்து விழும்படியாய். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? அவரு கோப்பானவர் யாருமே இல்ல. கர்த்தாவே தேவர்கள் உமக்கு பாடவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கு பாடவர் யார்? கர்த்தாவே
செய்வார். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். நினைத்து பார்க்க முடியாத அற்புதத்தை செய்வார். நீங்க நினைச்சு பார்க்காத ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அப்படியே பக்கத்துல கையில பிடிங்க பார்க்கலாமே. ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்க நீங்க தீர்க்க தரிசனம் சொல்றீங்க, பக்கத்துல இருக்கிறவங்க நீங்க தீர்க்க தரிசனம் வைக்கிறீங்க. ஆமென். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் உண்டு, நம்புங்க. அல்லேலூயா. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் உண்டு. கைய பிடிச்சீங்கல்ல, எல்லாரும் பிடிச்சீங்கல்ல, அற்புதம் நடக்குதா சொல்றேன். அல்லேலூயா. அவங்கள பார்த்து சொல்லுங்க, நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கும். நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும். ஆமென் சொல்லுங்க, சிரிச்சுட்டே சொல்லுங்க, நம்பிக்கையோடு சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து முடிக்கிறார். நினைத்து பார்க்கவே முடியல, நீங்க நினைச்சு பார்க்கவே இந்த அற்புதத்தை இந்த காலத்துக்கு நினைச்சே பார்க்கல. எதிர்பாராத ஒரு அற்புதம், எதிர்பாராத ஒரு ஆச்சரியம் கர்த்தர் செய்கிறார். ராமே சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எதை நினைச்சு வந்தீங்களோ அது நடக்காது. ராமே சொல்லுங்க. அல்லேலூயா. எதை நினைச்சு இன்னைக்கு இங்க போகணும், இது நடக்கும் அப்படின்னு வந்தீங்கன்னா அது நடக்க போறது. நினைக்காத ஒரு அற்புதத்தை கதை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நினைத்து பார்க்காத ஒரு அற்புதம். எசேக்கியாவை குறித்த வேதத்துல வாசிக்க முடியும், வாசிக்கலாம். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் அதோட 24வது வசனம். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் அதோட 24வது வசனம். சீக்கிரமா. அந்நாட்டில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. எசேக்கியாவை குறித்து நம்ம அடிக்கடி தியானிச்சு இருக்கிறோம். அவன் சரீரத்துல ஒரு வியாதி இருந்தது. அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி இருந்துச்சு. ஆமென். மரித்து போகிற மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அன்னைக்கு அது பிளவை நோய் என்று சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய உலகத்தினுடைய கணக்கின்படியாக அது கேன்சர் வியாதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த வியாதினாலே மரித்து போக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி பயங்கரமான ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவருடைய சொன்னது அப்படிப்பட்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஏசாயா தீர்க்கதரிசி கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, எசேக்கியா மரணத்துக்கு ஏதுவான வியாதி இருக்கிறார், நான் சொல்லுகிற வார்த்தை அங்க போய் சொல்லு என்று ஆண்டவருடைய வார்த்தை அங்க உரைக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவுடைய வீட்டுக்கு போகும்போது அவர் மரண படுக்கைக்குள்ளாக வியாதிக்குள்ளாக இருக்கிறார். எசேக்கியாவை பார்த்து ஏசாயா சொல்லுகிறார், நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த, நீ மரித்து போக, 3 நாள்ல மரித்து போக அப்படின்னு ஆண்டு உங்ககிட்ட பேசுகிறார் அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எரிகிற தீயில குறைந்த கூட எண்ணெய் எடுத்து ஊற்றினது போல. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ மரிப்ப, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. அல்லேலூயா அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தை ஆண்டவர் உரைக்கிற ஒரு வார்த்தை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற சில வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது. அப்படி சொன்னா கூட இந்த ஊழியக்காரன் இப்படி பேசலாமா, இப்படி எல்லாம் சொல்லலாமா அப்படின்னு சொல்ல உருமுறுக்கிற பேசுகிற அவங்க பேரையெல்லாம் தூக்கி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அல்லேலூயா. ஒரு நாள் சாகிற ஒரு நிலைமையில இருக்கிறார். அவரை பார்த்து நீ சீக்கிரம் செத்து போக எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் வந்து சொன்னோம்னா நீங்க விட்டு வைப்பீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம போனா சுகம் கிடைக்கும். எல்லாம் நிறைய இடத்துல கூப்பிடுவாங்க. இத போன ஒரு மாதிரி இழுத்து கிடக்கிற கேஸுக்கெல்லாம் போன் பண்ணி கூப்பிடுவாங்க. அல்லேலூயா. எதுக்கு நாங்க போகும்போதே சொல்லுவாங்க, சிஸ்டர் வந்து பார்க்கணும், தப்புமா தப்பாதா? அல்லேலூயா. இது எத்தனை நாள்ல போவோம் போவாது. அல்லேலூயா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அல்லேலூயா அன்னைக்கு சிரிக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். உண்மையா சொல்ற பொய் சொல்லல பலிபீடத்துல நின்று. அல்லேலூயா. இது என்ன குழப்பம் அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கு அநேக இடங்களை அழைக்கிறத நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 1 மாதம்
மாதம் இருக்கும். ஒரு வீட்டுல எங்களை அழைத்திருந்தாங்க. சர்ச்சுக்கு வராதவங்க, யாருன்னே தெரியாது. ஒரே போனுக்கு மேல போன். வீட்டுல ஒவ்வொருவரும் சுற்றி 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 கிட்டத்தட்ட ஒரு பிரச்சனைக்கு ஒரு வீட்டுல ஒரு 10 பேர் கால் பண்ண ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. அப்ப இவ்வளவு டார்ச்சரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் கேட்ட போது அவர் சொன்னார், அந்த வீட்டுல ஒரு அம்மா வியாதியா இருக்கிறாங்க, நிறைய மருத்துவமனைக்கு போனாங்களா. ஆமென். இப்போ அவங்களால வியாதினால எழுந்திருக்க முடியல. ஆமென். எழுந்திருக்க முடியல, நிறைய மருத்துவமனை போனாங்க, எல்லாமே நார்மல் ரிப்போர்ட். அதனால அவங்களுக்கு இது வியாதியா பிசாசா? அல்லேலூயா. டாக்டருக்கு வியாதியை கண்டுபிடிக்க முடியல, வியாதியா பிசாசா கண்டுபிடிப்பதற்கு இப்ப நம்மள கூப்பிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமே சொல்லுங்களேன். சொன்ன பெரிய ரிஸ்கா போச்சு. அல்லேலூயா. சரி, எப்படியானாலும் போனோம் தேவ கிருபையினால. அல்லேலூயா. அதுக்கு பாக்குறீங்க, என்ன சொன்னீங்க சிஸ்டர்? கர்த்தர் சொன்னதை சொல்லிட்டு வந்தேன். ஆமே சொல்லுங்க, ஆமே சொல்லுங்க. ஆன்சர் சொல்லவே இல்லைன்னு பாக்குறீங்க, சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாரோ சொன்னதை செஞ்சு கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறது கற்பனை செஞ்சார். அல்லேலூயா. தேவச்சனமே, இங்கேயும் எசேக்கியாவை பார்த்து ஏசாயா சொல்லுகிறார், வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்த 3 நாள்ல மரித்து போவேன். ஆனால் இந்த எசேக்கியா தேவ சமூகத்தில் செபிக்கிறார். அவரால் மரணத்தை மாற்ற முடியும். ஆமென். அற்புதத்தை செய்ய முடியும். வேதத்துல வாசிக்கிறோம், மரித்து 4 நாளாக கல்லறைக்குள்ளாக வைக்கப்பட்டவன் அவருடைய சகோதரி சொல்கிற, ஆண்டவரே கல்லறையோட கல்ல திறக்க வேண்டாம், திறந்த நாருமே. அல்லேலூயா. சில இடத்துல நாற்றப்பட்டு முடிந்தது என்று சொல்லப்பட்ட இடத்துல, எழுந்திருக்க முடியாத இடத்துல, இந்த பாதத்துல கர்த்தர் சொல்ற, நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன். வைராக்கியமா, இது கர்த்தருடைய வார்த்தை, இது தேவ சத்தம். ஆமென். இது எப்படி ஆகும்? இது சாத்தியமா? நீ கேட்கலாம். கர்த்தர் கிரியை செய்வதற்கு போதுமானவராய் இருக்கிறார். மரித்து 4 நாள் ஆயிற்று, நாருமே அது சொல்ல போதும், இப்போது லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பும் போது நாற்றத்தோடு அல்ல, ஒரு தெய்வீக வாசனையோடு வெளியே வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்று மரியாளுக்கு ஆண்டவர் தரிசனத்துல பேசும்போது, உன்னுடைய கற்பத்தில் ஒரு பிள்ளை உண்டாகும், இயேசு என்ற பெயருடன் சொல்லும் போது அவன் கேட்கிறான், இது எப்படி சாத்தியம்? புருஷனாக ஏறு. அல்லேலூயா. அது சொல்ல, நான் அற்புதத்தை கட்டளையிடுவேன். அல்லேலூயா. நீங்க ஒரு வேலை சொல்லலாம், ஒண்ணுமே நடக்கலையே, யாராலும் செய்ய முடியல, மருத்துவமனையில் யாராலும் காப்பாற்று, யாரும் செய்ய முடியாதது ஆண்டவரால செய்ய முடியல நிரூபிக்கலாம் இங்க கொண்டே வந்து இருக்கிறார் ஐயா. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ கிரகிக்க முடியாதா, நீ எதிர்பார்க்காத, நீ அளவிட முடியாத, யோசிச்சு பார்க்காத சில விஷயங்களுமாய் இந்த பகல்களை ஆவியானவர் இந்த கூட்டாரத்துல வெளிப்படுகிறத பார்க்கிறேன். உடமான அத்தூராதனம் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார். நீ நினைத்து பார்த்து சோர்ந்து போன தருணங்கள் உண்டு, நீ எதிர்பார்த்து ஓடின தருணங்கள் உண்டு. ஆனா உன்னை ஆச்சரியப்பட்டபடி நினைத்து பார்க்காத அற்புதமாய் அதை கொண்டு தேவ நாம் உன் மேல மகிமை பண்ணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு கேட்கிறீங்க, உங்க நாம மகிமைப்பட்டபடி ஒரு அற்புதம் எனக்கு நடக்கணும்? ஆமென் சொல்லுங்க. நீங்க சொந்தமா ஆமென் சொல்றதுல நல்லது, கையை தட்டுனது நல்லதோ, கையை தூக்குறது நல்லதோ, ஆனா தெய்வம் செஞ்சதை இங்க வந்து மயக்க தூக்கி சொல்லணும். ஆமென் சொல்றீங்க, ஆமென் சொல்றீங்க. நீங்க அப்படி செஞ்சா நான் இங்க வந்து சொல்லுவாண்டவர. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நினைத்து பார்க்காத முடியாத, எதிர்பார்க்காத அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். உண்மையை சொல்லுங்க, சபை நடுவில் கர்த்தர் நினைத்து பார்க்காத சில அற்புதமாய் இந்த ஆண்டுல கர்த்தர் செய்து முடிக்க உன்னமான ஹத்தூராதனா தீமான ஹத்த சௌடாரதனா கர்த்தர் வாக்குதத்தம் நினைத்து பார்க்க முடியாததா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ எசேக்கியாவுக்கு 3 நாள் குறிக்கப்பட்டதா தேவ சமூகத்தில் எசேக்கியேல் ஜெபித்த போது ஒரு அற்புதம் வெளிப்படுகிறது. 3 நாளுக்கு பதில் 14 வருஷத்தை கட்டு கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் நீண்ட ஆயுஷ் நாட்கள் ஆயிருக்கணும் விரும்புறீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய சுகமாய் இருக்க பண்ணுவாராக. இஸ்ரவேல் தனித்து சுகமாய்
வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஓங்கி வளர செய்வாராக. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் ஓங்கி வளர செய்வேன்னா அது நினைத்து பார்க்காத ஒரு அற்புதம். அவரால் வளரவே முடியல, எழுந்திருக்கவே முடியல. ஆனா கர்த்தர் எதிர்பார்க்காத செய்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தருடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத ஒரு அற்புதத்தை நினைத்து பார்க்க முடியல, யோசிக்கவே முடியல. ஆமென். எசேக்கியா தேவ சமூகத்துல ஜெபிக்கிறா. 3 நாள் நினைச்சத 15 வருஷத்தை கூட்டி கொடுத்து அதுக்கு பிறகு ஒரு தலைமுறை கத்தர் கொடுத்து அவருடைய ராஜ்ய பாரத்தை தன்னுடைய பிள்ளை ஏற்றுக்கொள்ளும்படி கத்தர் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. சாரிபாத் உதவி குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. சாரிபாத் உதவி இருக்கிற அந்த தேசத்துல பயங்கரமான பஞ்சம். ஆமென். ஆகாரம் இல்லாம ஒவ்வொரு நாளும் மறித்து மறித்து வராங்க. ஒவ்வொரு நாளும் கூக்குரல், ஒவ்வொரு நாளும் கண்ணீர், ஒவ்வொரு நாளும் வேதனை. ஆகாரம் இல்லைன்னா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. பசித்தவனுக்கு தான் சாப்பாட்டுக்கு டேஸ்ட் தெரியும். அல்லேலூயா. சாப்பாட குறை கூறிட்டே இருக்கிறோம்னா சரி நாங்க போகல. அல்லேலூயா. நம்ம குறை கூறிட்டே இருக்கிறோம் புரிஞ்சிருக்கும். அல்லேலூயா. பசித்தவனுக்கு அதுக்கு தெரியும் அது எப்படிப்பட்டதோ என்று புரியும். இது சாரிபாத் உதவில கொஞ்சம் கொஞ்சமா பாக்குற பானையில கொஞ்சமாவு கலசத்துல கொஞ்சம் எண்ணெய். அல்லேலூயா. அப்போ வயிறார சாப்பிட்டிருக்கவே மாட்டான். ஆமென். கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து ஆமென் எப்படி ஆகிறது பஞ்ச காலத்துல தப்பணுமே, ஜீவன் தப்பணுமே என்கிற அந்த நோக்கத்தோட அந்த கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்தி இருப்பா. அல்லேலூயா. அவன் கச்சத்தனம் பண்றோம் நமக்கு தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு இதை எடுத்து வச்சா அவன் எப்படி சமாளிக்கிறது? அதாவது லேடிஸ்னா அவங்க சொல்லவே வேண்டாம், பயங்கரமான பிளானிங். அல்லேலூயா. அடுத்த நாள் காலையில சமைக்கணும், ராத்திரியே ஒரு பெரிய லிஸ்ட போட்டு அப்படி இப்படி இப்படி அப்படி இப்படி இப்படி சமாளிச்சு எப்படியாவது 2 பேர் வந்து 5 பேருக்கு எப்படி ஓட்டணும் நமக்கு தெரியும். ராமே சொல்லுங்க. அல்லேலூயா. சரி போகட்டும். அல்லேலூயா. அப்போ இவன் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து 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 அந்த எண்ணெயும் மாவை எடுத்து பிசைஞ்சிருப்பா, செஞ்சிருப்பா, அடம் உண்டு பண்ணிருப்பா. கடைசியில இருக்கிறது கொஞ்சம் மட்டும் தான் தீர போகுது. அல்லேலூயா. அன்னையோட எல்லாம் காலி. அல்லேலூயா. அப்படி இருக்கும் போதா எலியா வந்து கேட்கிற ஊழியக்காரன். அல்லேலூயா. உனக்கிட்ட இருக்கிற நீ எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வா. அப்படி அவசர தண்ணி தான பரவாயில்ல அப்படின்னு திரும்பும் போது ஒரு அடைய கூட உண்டு பண்ணி கொண்டு வா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னு கேட்கும் போது தூக்கி வாரி போட்டு இருக்கும். ஏற்கனவே பசி தீர சாப்பிட முடியல, இப்ப இருக்கிறது இன்னையோட காலி. எங்க 2 வயறு சாப்பிடணும். அதுக்கு வந்து ஊழியக்காரவாரு இவனு போராட்ட. அல்லேலூயா. இப்ப இதையும் கொடுத்தா நம்ம எங்க போய் சாப்பிடுகிறது? அல்லேலூயா. நம்ம அடிக்கடி அப்படிதான். அல்லேலூயா. ஊழியக்காரன் கேட்பாங்க, தசவா கொண்டு போய், காணிக்க கொண்டு போய், மிஷனரிக்கு கொண்டு, ஏழை பிள்ளைக்கு கொண்டு, அதை கொண்டு எண்ணுவனா இவருக்கு தான் வேலை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். என்னைக்கு போனாலும் இப்படிதான் வேலை. அல்லேலூயா. என்னைக்கு பார்த்தாலும் குடு 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 அப்படின்னு சொல்லுகிற நமக்கு. அல்லேலூயா. அதே பிரச்சனை தான் அங்கே இருந்துச்சு. அவன் டைரக்டா சொன்னான். அல்லேலூயா. நீங்க அங்கங்க பேருக்கு சொல்லுவீங்க, அவன் டைரக்டாவே சொன்னான். என்ன சொன்னானா, கொஞ்சம் ஆகும், கொஞ்சம் என்ன மட்டும் தான் இருக்குது. நானும் என்னுடைய குமாரனும் அந்த அடைய உண்டு பண்ணதான் விறகு பொறுக்க வந்தேன். அல்லேலூயா. இத பொறுக்கிட்டு போய் அங்க அடைய உண்டு பண்ணி நான் என்னுடைய குமாரன் சாப்பிட்டு சாப்பிட்டு செத்து போய் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு பசி இருந்திருக்கும், எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும் புரியணும். அல்லேலூயா. கொஞ்சம் இருக்குது அதான் சாப்பிட போறேன்னு சொல்லல, அது சாப்பிட்டு முடிஞ்சு போச்சு, சாக போகிறோம். ஆமென். சாகர நிலைமையில இருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு சொல்லுவேன் கேட்கறது அளவு வேண்டாமா? அல்லேலூயா. அதே போல இவனுமாய் சொல்லுகிறார், நான் என்னுடைய குமாரனும் செத்து போக இருக்கிறோம். அவர் திரும்பவும் சொல்லுகிறார், ஒரு அடைய உண்டு பண்ணி கொண்டு வா. அல்லேலூயா. என்ன முட்டாள் மனுஷன், சொன்னா புரியாதா? அல்லேலூயா. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், அறிவில்லாத ஊழியக்காரர், படிப்பு இருந்தாதானே சொல்றீங்கல்ல, காதுல வந்துச்சாதான் சொல்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அழைத்தது நீங்க அல்ல ஐயா, கர்த்தர் அழைத்தார். சொல்ல வேண்டியதை சொல்லுவோம். உங்க பார்வைக்கு எங்களுக்கு படிப்பு இருக்கும், ஞானம் இருக்கும், பேக்ரவுண்ட் இருக்கும், எனக்கு தெரியும் ஆகிற சரியா கைடன்ஸ் பண்ணுகிறார். அல்லேலூயா. சரி போகட்டும், அது என்கிட்ட பாயிண்ட் வரல. அல்லேலூயா.
அல்லேலூயா. அவன் சத்தமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனால் எலிய விட்ட பாடில்ல. அல்லேலூயா. நீ தந்தை ஆகணும். நீங்க எவ்வளவு திட்டினாலும் கோவப்பட்டாலும் முறுமுறுத்தாலும் நாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் இருப்போம். அல்லேலூயா. போடுங்கம்மா போடு. அல்லேலூயா. நான் போன வாரம் எம்டியை காட்டுறேன், பரவாயில்ல, ஒரு கௌரவம் விழுந்திருக்கு. கத்த நல்லவங்க. அல்லேலூயா. சரிமா மட்டும். அல்லேலூயா. அப்போ இவர் விட்ட பாடில்ல. திரும்ப சொல்லுகிறார், ஒரு அடை உண்டு பண்ணி கொண்டு வா. அல்லேலூயா. அவன் நினைச்சா நம்மளும் சாகதான் போறோம், இந்த மனுஷன் வேற அப்படின்னு சொல்லி உண்டு பண்ணி ஒரு அடைய கொண்டு வந்து கொடுத்தா. அல்லேலூயா. இப்போ எலியா அடைய உண்டு பண்ணி கொண்டு கொடுத்தாச்சு. எலியா சாப்பிட்டாச்சு, தண்ணி குடிச்சாச்சு, போயாச்சு. இப்போ கலசத்துக்குள்ளாக பானைக்குள்ளாக மாவெடுத்து செய்ய ஆரம்பிக்கும் போது இப்போ அவளுக்கு தெரிஞ்சு போச்சுது, அந்த இடத்துல மாவு எடுக்க குறையல. அல்லேலூயா. என்ன குறையல. நினைத்து பார்க்காத ஒரு அற்புதம் கொஞ்சமா இருந்த மாவு பெருக ஆரம்பிச்சது. தேவன் சொன்னவே. அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பஞ்சகால தீருகிறது வரைக்கும். அல்லேலூயா. எப்படி? பஞ்சகால தீருகிறது வரைக்கும் பானையிலம்மா செலவழித்து போகல, கலசத்துல எண்ணெய் குறைந்து போகல. அவனும் மகனும் மட்டுமல்ல, அவனுடைய குடும்பமும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சது. கையை தட்டி ஒரு ஆமை சொல்லுங்களேன். கையை தட்டி ஒரு ஆமை சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்து நிமித்தமாய் அங்கே ஆண்டவர் தொட்ட ஆரம்பிச்ச போது நினைச்சு பார்க்காத ஒரு அற்புதம். சாரி மதத்தை நினைச்சிருக்கவே மாட்டேன். இன்னைக்கு நாளைக்கு நமக்கு நாம இப்படிதான் நம்ம மறிச்சு போவோம் என்கிற சொல்லுகிற இடத்துல இப்போ தனக்கு இருக்கிறத கொடுத்து சாப்பிடுற அளவுல கர்த்தரை சம்பூர்ணமாய் நிரப்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. குறையோடு இருந்து கொண்டிருக்கிறியா? வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறியா? இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறியா? கர்த்தர் சொல்லுகிறார், நினைச்சு பார்க்காத அற்புதத்தை வாழ்க்கையில கர்த்தர் செய்து முடிப்பேன். அல்லேலூயா. உங்களுக்கு எப்படி இருக்குதோ இல்லையோ, வேதம் தெளிவாக கற்றுக் கொண்டிருக்கிறது. என்னுடைய அனுபவத்தில் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் செய்ய ஆரம்பிச்சாருன்னா, தொட ஆரம்பிச்சாருன்னா, நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. முன்னாடி பாத்தீங்கன்னா ரேஷன் கடை இல்ல. அல்லேலூயா. ரேஸ் அரிசியே கிடைக்காது. அல்லேலூயா. அதுவும் பக்கத்து ஏரியால எல்லாம் 10 ரூபாய் கொடுத்து வாங்கினா 10 ரூபாய் எடுக்கவும் வழி இல்ல. அல்லேலூயா. அப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன். ரேஷன் கார்டுக்கு அடி போட்டு, ரேஷன் கார்டு அரிசிக்கு பங்கு கேட்டு, இப்படி எல்லாம் இருந்து ஆண்டவர் கிருபையால் இன்னைக்கு ரேஸ் அரிசியை சாப்பிடணும், நல்ல அரிசி சாப்பிடும்படி கிருபை கொடுத்திருக்கிறார். படாம ஒரு ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. சாப்பிட மாட்டோம் அல்ல. ஆமென். 1 கிலோ ரேஸ் அரிசிக்கு எவ்வளவு வலி வருத்தம்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. பக்கத்துல வீட்டுல பைய எடுத்துட்டு போக வேண்டியது இருக்கும். நாளை எடுத்துட்டு, அக்கா 1 கிலோ அரிசி தருவீங்களா அக்கா? அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் இந்த கரத்தை கொடுக்கிற கரமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நினைச்சே பார்க்கல. நான் இப்போ சொல்லுவேன், கஞ்சிக்கு வழி இல்லாத என்ன எப்படி நீங்க அழகா வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அற்புதம். அல்லேலூயா. என்னைக்கு ஒரு நாள் தரித்திரம், வலி, கஷ்டம், பிரச்சனை, துக்கம், அது எல்லாத்தையும் இன்னைக்கு தாண்டி கர்த்தர் அபரிதமாய் வைத்திருக்கிறார். நினைச்சு பார்க்க முடியாத ஆண்டவர் பானையை தொட்டாருன்னா அவ்வளவுதான். வீட்டை தொட்டாருன்னா அவ்வளவுதான். ஒரு தலைமுறை தொட்டாருன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த குறைக்கு இடமே இல்லை. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நினைத்து பார்க்காத அற்புதம். அல்லேலூயா. 8 பாயிண்ட் இருக்கு. 2 பாயிண்ட்ல தான் வந்தேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. மூன்றாவதாக குறையை நிறைவாக்கி அற்புதங்களை செய்வார். ஒன்று சொன்ன நினைவு கூறத்தக்கதான அற்புதத்தை செய்வார். இரண்டாவதாக நினைத்து பார்க்க முடியாத அற்புதத்தை செய்வார். மூன்றாவதாக குறையை நிறைவாக்கிற அற்புதங்களை செய்வார். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2 முதல் 18 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது இயேசுவும் அவருடைய சீசரும் கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அல்லேலூயா. கீழே படித்து வரும்போது அங்க திராட்சரசம் குறைபட்டது. அல்லேலூயா. அதுக்கு கீழே கடந்து வரும்போது வேதம் சொல்லுகிறது, ஒரு தண்ணீரை கர்த்தர் ரசமாய் கர்த்தர் மாற்றினார். முதலாம் அற்புதத்தை இயேசு செய்கிறார். கானா ஒரு கல்யாண வீட்டில் இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். அல்லேலூயா. நம்ம வீட்ல ஒரு ஃபங்க்ஷன்னா முதல்ல யார் அழைக்கணும்? அல்லேலூயா. யார் அழைக்கணும்? யார் அழைக்கணும்?
ஆண்டவர் அழைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பெருசா கார்ல எல்லாம் எழுதி வைப்போம், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, கர்த்தர் சகலத்தையும் அதன் காலத்துல நேர்த்தியாக செய்கிறார். உள்ள போய் பார்த்து ஆண்டவர் இருக்கிறாரானே தெரியாது. அல்லேலூயா. கானா ஒரு கல்யாண வீட்டுல இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். அல்லேலூயா. அழைச்சதுனால இயேசு வந்தார். அழைச்சா கண்டிப்பா வருவா. எத்தனை பேர் வீட்டுல ஆண்டவரை கூப்பிடுறீங்க? வீட்டுக்கு வாங்க ஆண்டவரை. அடிக்கடி சொல்லி கொடுக்கிறோம் பாடம். வீட்டுல ஆண்டவரை கூப்பிடணும். நீங்க வந்தா எங்க வீடு சமாதானம், நீங்க வந்தா எங்க வீடு சுகம், நீங்க வந்தா எங்க வீடு செழிப்பு. ஆண்டவங்க வீட்டுல வரணும், வீடு சுத்தமா இருக்கணும். ராமே சொல்லுங்க. பாளையம் சுத்தமா இருக்கணும். ராமே சொல்லுங்க. வீட்டுல ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கணும். ராமே சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு அந்த கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்படுறதால இயேசு அழைக்கப்படுறதால கடந்து வந்த நம்ம எங்க அழைச்சாலும் இயேசு வருவார். ஒரு ராமே சொல்லுங்க. ஆண்டவரை கூப்பிட நிச்சயமா வருவார். அல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைக்காக ஆண்டவர் கடந்து வருகிறவர். இயேசு அந்த இடத்துல வருகிறார். வரும்போது அங்கே திராட்சை ரசம் குறைபட்டது. அல்லேலூயா. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இயேசு அந்த வீட்டுல குறையே இல்லையா? இவர் அழைக்கப்பட்டு வந்தாரு, அங்க ஏன் திராட்சை ரசம் குறைச்சு போச்சுது? அல்லேலூயா. நம்ம இதே கேட்டகரி தான். அல்லேலூயா. அந்த இடத்துல நம்மளும் சொல்லுவோம், ஆமென், நான் ஒழுங்கா சர்ச்சு போறேயா, எனக்கு இப்படி வந்தது. ஒழுங்க ஆலயத்துக்கு போனேன், ஒழுங்க காணிக்க கொடுத்த, ஒழுங்க தசமம் கொடுத்த, ஒழுங்கா துதிச்ச, ஒழுங்கா இருந்த, எல்லாம் செஞ்சேன். ஆண்டவரை தவிர வேற வழி இல்லைன்னு சரணத்தையா, எனக்கு மட்டும் இப்படி? அல்லேலூயா. கானா ஒரு கல்யாணத்துல இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். நம்ம மென்டாலிட்டி அப்படிதான் இருக்கும். ஆண்டவர் அந்த வீட்டுல ஏன் குறை வந்துச்சு? அல்லேலூயா. ஆனா அந்த குறை தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய், அல்லேலூயா, தேவனுடைய நாமம் உயர்ந்தபடியாய் சொல்றாங்க. முந்தின ரசத்தை பார்க்கலாம் பிந்தின ரசத்தின் ருசி மிகவும் நல்லதா, டேஸ்டா, மேன்மையா இருந்துச்சு. எல்லா இடத்திலும் ஃபர்ஸ்ட்ல நல்லா கொடுப்பாங்க, செகண்ட் கலப்படம் கொடுப்பாங்க. ஆமென். இங்கே பிந்தின ரசம் ருசியா இருந்தது. இயேசு வருவாரானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவை நிறைவாக்குறவராய் இருக்கிறார். இயேசு நம்முடைய வாழ்க்கையில குறைகளை நிறைவாக்கி அற்புதங்களை செய்கிறவர். வெறும் பச்சை தண்ணீரை ஆண்டவர் இடத்துல ரசமாய் மாற்றினார். வெறும் சும்மா சொல்லிட்டு போகிறதல்ல, அது எவ்வளவு பெரிய ஒரு பெரிய அற்புதம் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். தேவச்சனமே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வந்தால் மட்டுமே குறை நிறைவாக்க முடியும். ஆண்டவர் இந்த மாதிரி சொல்லுகிறார், ஒரு குறைவை நான் நிறைவாக்குற கர்த்தர், குறைகளை நிறைவாக்கி அற்புதத்தை செய்வேன். வாழ்க்கையில என்னைக்கு குறை கொண்டு வாழ்ந்து இருக்கிறியா? சமாதான குறைவா, சந்தோஷம் குறைவா, எல்லா குறைகளையும் ஆண்டவர் நிச்சயம் மாற்றுவதை நிறைவாக்குற தேவன். அல்லேலூயா. நான்காவதாக, கண்களால் காணத்தக்கதான அற்புதங்களை செய்வார். ஒன்று சொன்ன நினைவு கூறத்தக்கதான அற்புதங்களை செய்வார். நினைத்து பார்க்க முடியாத அற்புதத்தை செய்வார். குறையை நிறைவாக்குற அற்புதத்தை செய்வார். நான்காவதாக, கண்களினால் காணத்தக்கதாய் அற்புதத்தை செய்வார். வேதத்துல வாசிக்கும் போது உபாகமம் 29ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே. அல்லேலூயா. அவர் செஞ்ச பெரிய அற்புதத்தை கண்ணார கண்டீர்களே. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தோடு, தேவ ஜனத்தோடு சொல்லுகிறார், அவர் செஞ்ச அற்புதங்களை, அவர் செஞ்ச அடையாளங்களை உங்க கண்ணார கண்டீர்களே. அப்படி என்ன ஆண்டவர் கண்ணபடி செஞ்சார்? சிவந்த சமுத்திரத்தை கண்கள் முன்பதாக இரண்டாக பிளக்கும்படி செய்தார். கண்கள் முன்பதாக மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினார். கண்கள் முன்பதாக கண்மலை அடித்த போது தண்ணீர் புறப்பட்டு வந்தது. கண்கள் முன்பதாக அவர்களுக்கு முன்பதாய் வரலாற்று தூதல் ஓட்டுகிற மன்னா வருஷிக்கப்பட்டது. கண்கள் காணும்படியாக கீழ் காற்றலை காலை இறைச்சி முன்னே வந்தது. கண்கள் காணும்படியாக போருடைய முன்பதாக அற்புதங்கள் அடையாளங்கள் வெளிப்பட்டது. அடிக்கிட்டே போகலாம். அவருடைய அற்புதங்களை எல்லாரும் கண்ணார காணபடி கத்திருக்கிறவை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு நடத்தும் போது பகல்ல மேக ஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பம் வெளியிடுகிறதை கண்ணார கண்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நாமும் கேட்கலாம்,
என்று ஒவ்வொருவரும் தலைக்கு மேல கை வைத்து அடிக்கும் போது தெரியும் கர்த்தர் நம்மை இந்த நிலைமைக்கு வைக்கவில்லை என்று. கண்ணார டெய்லி அற்புதத்தை நீங்கள் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்க்க நாம் உணர்கிறவராய் இருக்க வேண்டும். ஹalleluya ஹalleluya. கண்ணார கண்டீர்களே அவருடைய அற்புதத்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் கண்கள் காண அற்புதத்தை செய்வேன். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? நான்கு காரியத்தை சொன்னேன். யாத்திரை 15:15 வாசிக்க கேட்டது போல கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறதுமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொன்னார். நினைவு கூறத்தக்கதான அற்புதங்களை செய்வேன். இரண்டாவதாக நினைத்து பார்க்க கூடாத அற்புதங்களை செய்வேன். மூன்றாவதாக குறையை நிறைவாக்குற அற்புதங்களை செய்வேன். நான்காவதாக கண்ணார காணும்படி அற்புதங்களை செய்வேன். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுதி சாண்டவரை ஆராதிக்க போகிறோம். தேவ பிள்ளையே, கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவன். நினைச்சு பார்க்க முடியாது, நினைத்து பார்க்க கூடாது வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படி இந்த பகலை கர்த்தர் வாக்குத்தத்தமாய் உரைத்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். அன்னால் தேவ சமூகத்தில் ஆளுங்களோட எழுதி செபித்தா, தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காக, தேவனுடைய ஈவுக்காக செபித்தா. ஆனால் நினைத்து பார்க்காத அற்புதத்தை அதே மாதிரி கர்த்தருக்கு கிருபை பாராட்டினார். தன் பிள்ளை மறித்து போகும் தூரமாய் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல நினைத்து பார்க்கல, வனாந்திரத்துல நீரூற்று திறக்கும் என்று. தேவச்சனமே, இன்றைக்கு நாளை நினைத்து பார்க்க முடியலையா? பிரச்சனை துக்கங்களை பாடுகளை பார்த்து ஒடுங்க பண்ணிருக்கிறாயா? கர்த்தர் சொல்லுகிறார், அவர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிற தேவன். உன் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உன் கண்கள் காணும்படியா, உன் குறைவை நிறைவாக்கும்படி, உன் வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு, நிறைவு கூறுகிற அளவுக்கு என் ஆண்டவர் அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். என் சாண்டர் அம்மாட்டு கூட வாக்குத்தத்தமாய் உரைக்கிறார். அப்படியே வலது கரத்தை தேவனுடைய சமூகத்தை நேராய் உயர்த்தி நினைச்சு பார்க்காத அற்புதம் வேணும். என் வாழ்க்கையில கண்ணால பார்க்க ஒரு அற்புதம் நடக்கணும். என் வாழ்க்கையில குறைவாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில நிறைவாக்குற அற்புதத்தை பார்க்கணும். நான் டெய்லி நினைவு கூர்ந்து துதிக்கிற அற்புதம் நடக்கணும். நாலு காரியங்களை தேவ சமூகத்துல தியானத்தை
ஏசப்பா நாமத்துல எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், எனக்கு ஒரு அற்புதம் வேணும். அநேக பிள்ளைகள் வாஞ்சியோட இடத்துல கூக்குறோட கதறதை பார்க்கிறேன். எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, எனக்கு ஒரு ஆச்சரியம் நடக்காதா, என் மைண்ட் ஒரு வேதனை வராதா, கூக்குற பிள்ளைகளுக்காக கதற கதை வராங்கிறாங்க. ஆகியோட பகரதமாய் பிரத்யட்சமாய் கொண்டிருந்து நான் பார்க்கிறேன். பிரத்யட்சமாய் கொண்டுகிறார் தேவ பிரஸ்தவனை தொடுகிறதா, தேவ கரவுனை தொடுகிறதா. அவனோட தொடுதலை உணரலீங்க. ஓடா நாரகசி அற்புதம் நடக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. சங்கடல பியந்தார் அற்புதம். மாலவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினார் அற்புதம். மன்னாவை வருஷிக்க பண்ணினார் அற்புதம். தேவர்கள் உமக்கு பாடுவர் யார், வானத்திலோ பூமியிலோ உமக்கு பாடுவர் யார். கர்த்தாவே, தேவர்கள் உமக்கு பாடுவர் யார், வானத்திலோ பூமியிலோ உமக்கு பாடுவர் யார். உமக்கு பாடுவர் யார், உமக்கு பாடுவர் யார், உமக்கு பாடுவர் யார், உமக்கு பாடுவர் யார். வானத்திலோ பூமியிலோ உமக்கு பாடுவர் யார், வானத்திலோ பூமியிலோ உமக்கு பாடுவர் யார். ஜனங்களை நீர் பிளந்து உந்த ஜனங்களை நடத்தி சென்றீர். ஜனங்களை நீர் பிளந்து உந்த ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், எதுவாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், எதுவாக்கு மாறாதவர். உமக்கு பாடுவர் யார், உமக்கு பாடுவர் யார், உமக்கு பாடுவர் யார், உமக்கு பாடுவர் யார். வானத்திலோ பூமியிலோ உமக்கு பாடுவர் யார், வானத்திலோ பூமியிலோ உமக்கு பாடுவர் யார். தூதர்களுண்டு உணவா உந்த ஜனங்களை போஷித்தீரே. தூதர்களுண்டு உணவா உந்த ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை போஷித்திட. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட. உமக்கு பாடுவர் யார், உமக்கு பாடுவர் யார், உமக்கு பாடுவர் யார். பூமியிலோ உமக்கு பாடுவர் யார், வானத்திலோ பூமியிலோ உமக்கு பாடுவர் யார். கற்பனையை நீர் பிளந்து உந்த ஜனங்களை தாகத்திட்டீர். கற்பனையை நீர் பிளந்து உந்த ஜனங்களை தாகத்திட்டீர். உன்னாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. நாம் அதிசயம் காணோம். இங்க அற்புதம் செய்கிற தேவன் என்றும் அற்புதம் செய்கிறவரா. மத்தியிலே கடந்து வந்திருக்கிறீர்கள். தேவனது மாதத்திலே அப்படிப்பட்ட நாட்களை எதிர்பார்க்காத அற்புதங்கள் சம்பவிக்கட்டும். நமக்கு முன்பானவர் யாரும் இல்லாதவர். நீர் அப்படிப்பட்ட அற்புதங்களை பலப்பட்ட காரியங்களுக்காய் செய்கிறவரப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படிப்பட்ட விளக்குகளை நன்றிக்கிறோம். உலகத்தில் இருப்பவரை பார்க்கிறோம். எவ்வளவு தேவனை பெரியவரப்பா. நீர் மகத்துவமானவர் ஆண்டவரே. நீர் மகத்துவமானவர் யாரும் இல்லாதவர். அப்படி
நினைத்து பார்க்க முடியாத அளவில், நினைத்து பார்க்க முடியாத அளவில் நீ கேட்டு தேவ சமூகத்துல காத்திருந்து நாட்களை வரும் என்று நினைக்கிறாயா? எதிர்பார்க்காத முடியாத அளவில் தன்னுடைய வாழ்க்கையை செய்கிற காரியம் அற்புதமாய் ஆச்சரியமாய் இருக்கும். அதை சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து செய்ய காரியம் பயங்கரமாய் இருக்கு. நினைத்து பார்க்க முடியாத நினைத்து பார்க்க முடியாத ஒரு அற்புதம். மறுபடி கத்திரந்த வார்த்தையை தேவச்சனத்தோடு உரைத்து கொண்டிருக்கிறார். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தலைமுறைகளில் ஒரு எதிர்காலம் திட்டமிட்டு அமைக்கப்படுகிறது. நீ எதிர்பார்க்காத அளவுக்கு வீட்டில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நீ ஒரு எதிர்காலங்களை நினைச்சு நீ பயப்படுகிறேன். ஒரு தலைவருடைய எதிர்காலத்தை நினைச்சு துக்கத்தோடு இருக்கிறேன். நீ ஏன் துக்கத்தோடு இருக்க வேண்டும்? என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் நீ தேங்குகிறாய்? கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய எதிர்காலத்திற்காய் உன்னமான நினைத்து பார்க்காத, எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் அற்புதத்தை செய்து முடிப்பேன், அற்புதம் செய்து முடிப்பேன். அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை என்று நீ ஆராதிக்கிற தேவன் யார் என்று அறியும்படி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாய் வெளிப்பட போகிறது. கைகளை தட்டி ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவரை உயர்த்துமா. நம்முடைய ரெண்டு கரத்தை பொழுது நேராக உயர்த்தி நம்மோடு கூட சொல்லுகிறார், நினைத்து பார்க்காத அற்புதம், நினைவு கூறத்தக்கதான ஒரு அற்புதம், கண்கள் காண ஒரு அற்புதம், வாழ்க்கைக்கு குறைய நிறைவாக்க ஒரு அற்புதம். இன்றைக்கு செய்ய விரும்புகிறேன், இன்றைக்கு செய்ய விரும்புகிறேன், இன்றைக்கு செய்து முடிக்க விரும்புகிறேன். என் வார்த்தை சீரகம், வார்த்தை கத்தர் வாங்க கொண்டிருக்கிறார். சொல்லுங்க ஆண்டவரே, செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். சத்தம் உயர்த்தி பாடுவீர்களா? 100க்கு 100 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே முழங்கல் படிடுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை செய்ய போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் தாமே தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் வாக்குத்தத்தங்களோடு கர்த்தர் பேசி இருக்கிறார். கர்த்தர் தாமே பேசின ஒவ்வொரு வார்த்தையும் படியும் கர்த்தர் இந்த மாதத்துல நிறைவான நன்மைகளை தந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். கேட்ட வார்த்தையின்படியே ஆண்டவர் நம்மை நடத்துகிறவருடைய கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். வந்திருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் அன்பியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 9ஆவது மாதத்துடைய இந்த முதல் நாளில் உடைய சமூகத்துல வந்து இம்மட்டுமாய் உம்மை பாடி உம்மை ஆராதிக்க ஆண்டவர்களுக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நல்ல சங்கீதத்தை தந்தி, நல்ல கதாவை ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சாட்சிகளை கத்த தந்தி
நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு தந்தீருமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பகுதிகளிலும் கர்த்தருடைய மகிமுள்ள கரம் எங்களோடு கூட சிவாடி கொண்டிருந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாளிலும் ஆண்டவரே வந்திருக்கிற எல்லாரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அந்த மாதத்தில் கர்த்தர் செய்ய போறிய காரியங்களை ஆண்டவர்களோடு கத்த பேசி நீர் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த ரீதியான இதயங்களை திறந்த தேவன் எங்களுடைய இதயங்களை கத்த திறந்திருக்கிறேன். கத்ததாம் இந்த வாக்குத்தத்தின்படி கத்தங்களை நடத்தி ஆண்டுதாம் இவர் நாட்களில் கத்தச்சியுள்ள சாட்சிகளாக தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்திர எழுப்போங்க நாமமையும் விடம்படி ஆட்சேபிக்கிறோம். உடைய வார்த்தையில் கூட தம்முடைய மகளை கத்திர நடத்த வல்லமையை பயன்படுத்தபடி ஆட்சேபிக்கிறோம். நாளிலும் ஆண்டவரை சோதரிக்கிறோம். வந்திருக்கிற எல்லாருடைய குடும்பங்களையும் ஆண்டுதாமை கத்திர ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். கத்தாவே ஆண்டவரை சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகபலனை தாரும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் தெரிவிக்கிறதுக்கு தரப்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே கல்லூரில படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வெற்றிகளை கத்த தரும்படியா செபிக்கிறோம். வேலை வாய்ப்புகளுக்காக படித்துக் கொண்டிருக்கிற முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வெற்றிகளை கத்துக் கொடுத்து கத்தாவை நல்ல வேலைகளை கத்துக் கொடுத்து கத்த ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். வெற்றிகளை பெற்ற வேலை இடங்களுக்கு போக வாங்கித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அதனுடைய எல்லா காரியங்களையும் கத்த பொறுப்படுத்த கத்தாவை நாட்கள்ல கத்த பெரிய காரியங்களை செய்தார்ந்து சொல்ல தங்கள கத்த அற்புதங்களை செய்யும்படியா செபிக்கிறோம். கத்தாவே இன்னமாய் கத்தாவே சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வெளியிடங்களுக்கு போக வாசிக்கிற எல்லா தம்முடைய பிள்ளைகளுக்கு வழிகளை திறந்து கொடுக்கும்படியா செபிக்கிறோம். திருமணங்களுக்கு அறிகிற பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணைகளை கத்தர் அமைத்துக் கொடுங்க. திருமணங்கள் செய்யப்படுகிற பிள்ளைகளுக்கு திருமணங்கள் ஆசீர்வாதமாய் நடக்க ஆண்டதாமை கத்த கிருபை செய்யும்படியா செபிக்கிறோம். கத்தாவே இன்னமாய் கத்தாவே சோதரிக்கிறோம். கத்தாவே கர்ப்பசிரிகளுக்காக செபிக்கிறோம். இம்மட்டமாய் கத்த காத்தி நடத்தி நீ கூட இருந்து தொடர்ந்து வர ஆண்டதாமே உங்களுடைய பிள்ளைகளை கத்த பாதுகாத்துக் கொள்ளும்படியா செபிக்கிறோம். டெலிவரி முடித்து காணப்படுகிற நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டதாமை கத்த ஆசீர்வதிக்கத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியா செபிக்கிறோம். இன்னமாய் கத்தாவை சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சோதர கர்ப்பத்திகளுக்காக செபித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கத்த மிக சீக்கிரத்தில் நினைவு கூர்ந்து ஆண்டு அற்புதங்களை கத்த செய்யும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே இன்னமாய் கத்தாவை இந்த இடத்துல பலவீனத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் உண்டு. இல்லங்களில் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. கத்த எல்லாருடைய சரிகள் இருக்கிற எல்லா பலவீனங்களை கத்த நீக்கி போடும்படியா செபிக்கிறோம். கத்தாவே ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு செய்கிற தொழில்கள் வேலைகள் எல்லாவற்றிலும் ஆண்டுடைய கரம் கூட தொழில்படும்படியா செபிக்கிறோம். நல்ல வருமானங்கள் ஆசீர்வாதங்கள் உயர்வுகள் மேல்மொழி ஆவற்றையும் கத்து கொடுக்க முடியாது செபிக்கிறோம். கத்தாவே ஆண்டவரே சோதரிக்கிறோம். கத்தாவை சோதரிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டுதாமை குடும்பங்கள்ல நன்மைகள் ஆசீர்வாதங்கள் யாவற்றையும் கத்து கொடுங்க. வேலைகளுக்கு போகிற வருகிற வழியில் ஆண்டுடைய கரம் கூட இந்த வாரம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் காணணும். இடையிலாதபடி வேலைகளை கத்து கொடுத்து ஆண்டுடைய பிள்ளைகளை கத்து நடத்தும்படியா செபிக்கிறோம். வழியிடங்கள் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அங்களோட சூழல்களை கத்து அதிகரிக்கத்தா நம்முடைய பிள்ளைகளுக்கு அங்குள்ள இயற்கைகளை கத்து அதிகமாக்கி கத்து கொடுத்து ஆண்டவரே நல்ல வேலை வாய்ப்புகளை கத்து கொடுத்து வேலை செய்யற சம்பளங்களில் ஆண்டவருக்கு கிடைக்க கத்த கிருபை தரும்படியா செபிக்கிறோம். கத்தாவே ஒருவா கூட நஷ்டப்பட்டு போகாதபடி கத்த அற்புதங்களை கத்த செய்யும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே சோதர கடன்பாரங்களோடு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடன்பாரங்களையும் கத்த நீக்கப்படும்படியா செபிக்கிறோம். குடும்பங்களை ரட்சிக்கப்படல கத்த ரட்சிங்க. ஆண்டவரே சோதரிக்கிறோம். கத்தாவே ஹல்லேலூயா. ஆண்டவரே சோதரிக்கிறோம். கத்தா குடிகளுக்கு போதைகளுக்கு பாக்களுக்கு கஞ்சாக்களுக்கு பாவங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற எல்லாரையும் கத்த விடுவித்து குடும்பமாய் ஆராதிக்க ஆண்டதாமை கத்த கிருபை செய்யும்படியா செபிக்கிறோம். வாடகை வீடுகள் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சொந்த பவனங்களை கத்த கொடுக்க முடியாது செபிக்கிறோம். வீடுகளை கட்டி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா பணத்தை சந்தித்து கத்த பெரிய காரியங்களை செய்தார்னு சொல்ல தகவலை கத்ததாமை அற்புதங்களை கத்த செய்யும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே ஊழியத்தை கத்த ஆசீர்வதி ஊழியத்தின் நிலைகளை கத்த விரிவாக்கும்படியா செபிக்கிறோம். நாளில் புதிதாக வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கத்த ஆசீர்வதியும் என்ன நோக்கத்தோடு இந்த இடத்துல கடந்து வந்தாங்களோ கத்த இந்த நாளில் இருந்து நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் ஆசீர்வதிக்கப்பட செழிக்க உயர எதிர்காலங்கள் ஆண்டவரை மேன்மையாய் மாற ஆண்டதாமை கத்த கிருபை தரும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். கத்தாவே ஆண்டவரே தொடர்ந்துள்ள பகுதிகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கத்ததாமை இன்னும் கத்திரங்களோடு கூட இருந்து கத்த பெரிய காரியங்களை செய்யும்படியா செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். நிகழ்ச்சியோட நல்ல பிதாவே ஆமென்.